ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடல். இந்த வீடியோவில் ஒரு 6 months பேபிக்கு எப்படி ஒரு குட்டி ஃப்ராக் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியல். கஸ்டமர் பார்த்திங்கன்னா சாரீ எடுத்து கொடுத்துட்டாங்க. சாரியில் வர ரன்னிங் ப்ளவுஸை வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க, நான் தனியாக கிளாத் எடுத்து கொடுக்குறேன், அதில் எனக்கு ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அது போலேயே ப்ளவுஸ் ரெடி பண்ணி இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன். இது வந்து பாப்பாவுக்கு எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாம். லைனிங் பாருங்கள், நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா 4 ஃபோல்டாக மடிச்சிக்கிட்டு யோக் பாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் லைனிங் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 8 inch பக்கம் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கட் பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் இப்போ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாப்பாவோட செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 17.5 inch இருக்குது. டிவைடட் பை 4 எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் லூஸாகவே பாப்பாவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன், அதனால் நான் எந்த ஒரு சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணலை. சப்போஸ் நான் ஃபிட்டாக எடுத்திருந்தேன்னா ஒரு 3/4 inch அந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருப்பேன். நான் லூஸாகவே எடுத்ததுனால அதை அப்படியே டிவைடட் பை 4 போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன், மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தள்ளி ஒரு 1.5 inch வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் போர்ஷனுக்கு 1/2 inch தள்ளி வச்சு நான் இதை இன்னொரு வாட்டி கட் பண்ணிக்க போகிறேன். பேக்கில் வந்து நமக்கு ஜிப் வரும், ஜிப் வர்றதுனால துணி கொஞ்சம் கம்மியாகும், அதனால் நமக்கு ஒரு 1/2 inch அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து இன்விசிபிள் ஜிப் மாதிரி கேட்டிருந்தாங்க, அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். குட்டி பாப்பான்றதுனால ஒரு 1.5 inch அளவுக்கு நெக் வித் இருந்தால் போதும். அப்புறம் நெக்கோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா அது ஒரு 1.5 inch, 1/2 inch வந்து ஸ்டிச் பண்ண சேர்த்து ஒரு 2 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3.5 சம்திங் வருது. இது ஆமோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிட்ட நான் கொடுத்துக்கிறேன். 4 inch கொடுத்து நம்ம எல் ஷேப் போட்டு அப்படியே ஸ்லீவ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிளாத்து, நம்ம அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக ரெடி பண்ணிக்கலாம். பாப்பாவோட ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 8 இருந்துச்சு, டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். ஒரு 1/2 inch நம்ம லூஸ் கொடுத்து 4.5 அந்த ஆமோட ரவுண்ட் வந்து 4.5 இருக்க மாதிரி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வேஸ்ட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே எவ்வளோ பண்ணமோ அதுலேருந்து ஒரு 1/2 inch மட்டும் குறைச்சி கீழே வேஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப குட்டி பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கள் பாப்பாவுக்கு ஃபுல்லாக நான் ஒரு 3 monthsலேயே நான் எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா தைச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். பட் வெளியே கஸ்டமருக்குன்னு பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைமு. இதை வந்து நான் ஃப்ரண்ட்டு நோட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 inch கிளாத் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு இதை அப்படியே சுற்றிலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1/2 inch இருக்குது. இப்போ நம்ம இதே அளவை சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் முழுசாக காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் போடுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 inch அளவில் உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி ஷேப் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவுக்கு கிளாத் மடித்து போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஆரியை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 inchக்குள்ளே முடியுது. பட் நான் இந்த பார்டர் வந்து ஒரு 1 inch இருக்க மாதிரி வைக்க போகிறேன். அப்புறம் வந்து பஃப் வைக்கணும். நம்ம பஃப்புக்காக ஒரு 3 inchம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 inch சேர்த்து டோட்டலாக 4 inch வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பஃப்பு உங்களுக்கு தேவையில்லை, அதனால் பஃப்புக்கு வந்து இங்கேருந்து ஃபோல்டிங்லேருந்து ஒரு நான் 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் 2.5 3 வரலாம் கொடுக்கலாம், உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 2.5 வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம ஆமோட ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த யோக் பாட்டை எடுத்துக்கலாம். இந்த எடுத்துக்கிட்டோமா கரெக்டாக இதுலேருந்து நம்ம இந்த ஆமோட ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த கார்னர் டு அந்த கார்னர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு
4.5 வருது. அதை இந்த பாயிண்ட்லேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து ஒரு 2 இன்ச் கீழே டவுன் கொடுத்துக்கலாம். டவுன் கொடுத்து அதை அப்படியே ஷேப் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது அப்படியே பஃப் வந்துடும். இது வந்து ஸ்லீவ் வந்துடும். இது ரொம்ப குட்டி பாப்பா, அதனால உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியாகவே தெரியும். நானும் ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப குட்டி பாப்பாவுக்கு தைக்கிறேன்னா, அதனால ரொம்ப யோசிச்சு கரெக்டாக இருக்குமோ யோசிச்சு பண்ணிகிட்ருந்தேன். அவ்வளோதான். இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல மேலேயும் கீழேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம அந்த பஃபை வந்து வச்சு முடிக்கணும். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான். அதே மாதிரி சென்டர் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான். பார்டருக்கு அந்த துணி பத்துமான்னு பார்த்தேன், பத்தலை. சரி, அது தூக்கி போட்டுடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். கீழே பாட்டமுக்கு லைனிங்கோட ஹைட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் இப்போ கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கரெக்டாக 11 இன்ச் இருக்கா, இன்னொரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே மடித்து தைக்கணும். அது இல்லாமல் மேலே கொஞ்சம் 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் லைனிங்கை ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 11 இன்ச் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து 11 இன்ச் இருந்ததுன்னா மெயின் கிளாத் வந்து நமக்கு ஒரு 12 இன்ச் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே வேறு மடித்து தைக்க போகிறோம். அதனால் இன்னும் ஒரு 2 இன்ச் பக்கம் நமக்கு உள்ளே குறைஞ்சிரும் லைனிங்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்டர் வந்து நமக்கு 2 பக்கமும் சேம் ஒரே சைஸ் பெரிய பார்டராகவே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃப்ராக்காக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் நல்லா ஃப்ளார் வச்சு. ஒரு சில ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெரிய பார்டராக கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கம் சின்ன பார்டராக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்மளால் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் ஃப்ரண்ட்டில் பெருசாகவும் பேக்கில் சின்னதாகவும் வர அந்தளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் வந்து ஹிப்பில் வந்து அந்த பெல்ட் மாதிரி இந்த சில்வர் கலர் பார்டரை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. சரி, ரெஃபரன்ஸில் சரி நமக்கும் அந்த மாதிரி வேணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு மட்டும் மடித்து போட்டுக்கிறேன். இது குட்டி பாப்பன்றதுனால இதுவே ஃப்ளார் நல்லாயிருக்கும். அதனால் இது தேவையான அளவுக்கு நான் மடித்து போட்டுக்கிறேன். கரெக்டாக ஒரு 12 இன்ச் ஹைட்டை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கீழேருந்து 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். கீழே பாட்டம் முடிச்சாச்சு. இப்போ வந்து யோக் பார்ட்டுக்கும் நம்ம ஸ்லீவுக்கும் மட்டும் இந்த கிளாத் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து யோக் பார்ட்டுக்காக கிளாத்தை வந்து நல்லா மடித்து போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த யோக் பார்ட்டோட கிளாத்தை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு லூஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அடுத்தடுத்து வேலைக்கு தேவைப்படும், அதனால் கொஞ்சம் சிக்கனமாக பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்லீவுக்கும் இதே மாதிரி நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக டபுள் ஃபோல்டிங்கில் இருக்க மாதிரி. ஸோ 2 கிளாத்து 2 ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடும் நான் இதை ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிளாத்தை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு 2 கிளாத்தை போட்டுட்டு ஆப்போசிட்டில் கிளாத் போட்டுக்கலாம். இதை நான் இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே நம்ம டேரெக்டாக கிளாத் மேலே வச்சு சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட வேண்டியது தான். நான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் சுற்றிலும் ஸ்டிச் போடுறேன். 1/4 இன்ச் மேலே ஸ்டிச் போடாதீங்க. ஏன்னா இது நம்ம தைச்சி முடித்தோடனே எல்லாமே உள்ளே போயிடும். அதனால் 1/4 இன்ச் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
1/2 இன்ச்சோ அதுக்கு மேலே போனீங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சிட்டோன்னே அது வந்து வெளியே வரதுக்கு ஸ்டிச் வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம அர்க்காத் போட்ட இடத்துலேருந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சுக்கலாம். ஒன்று 1/4 இன்ச் இருக்க மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸாக நான் வச்சு எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி இந்த பக்கமும் நம்ம ரிவர்ஸில் எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அந்த பக்கம் இந்த ப்ளீட்ஸ் மடிஞ்சு வர மாதிரி கணக்கு. அவ்வளோதான், இது அப்படியே மடிச்சு அந்த அர்க்காத் வர இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், பஃப் அழகாக வந்துருச்சு. இதுக்கு கீழே இப்போ நம்ம இந்த பார்டர் மட்டும் செட் பண்ணணும். இதில் தான் நம்ம ஆரி பண்ணி வச்சிடணும். அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணி தாங்க, பட் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாப்பா கம்ஃபர்ட்டாக போட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் எண்டில் பண்ணாமல் கரெக்டாக ஸ்லீவோட அந்த பார்டரோட சென்டரில் வர மாதிரி இந்த ஒரு டிசைனை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்லீவோட ரவுண்ட் வந்து நமக்கு ஒரு 3 இன்ச் தேவைப்படுது. அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள், நான் 2 சைடும் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதே அளவில் ஒரு லைனிங்கும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே கீழேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். கணக்குப்படி நமக்கு அந்த கீழே பார்டர் வந்து ஒரு 1 இன்ச் வரணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஒரு பக்கம் போட்டாச்சு ஸ்டிச்சு. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா நல்லா செட் ஆகிடும் கிளாத்து. இப்போ இங்கேயும் நம்ம ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் இப்போ ரஃபாக ஸ்டிச் போட்டுட்டேன்னா இப்போ வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். கரெக்டாக எனக்கு 1 இன்ச் தேவை, 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ 1 1/2 இன்ச் எனக்கு தேவை. அந்த அளவுக்கு நான் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு இந்த பார்டர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதனோட சென்டரில் கரெக்டாக அந்த ஒர்க்கோட சென்டரை நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பஃபோடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் மடித்த ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு. அதை வந்து சென்டராக வச்சு இந்த பஃபோட சென்டரையும் வச்சு நான் 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், ஸ்லீவ் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த இடத்த வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணிவிட்டு இப்போ கீழே வச்சும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் ஆல்ரெடி நான் நெக் வந்து கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்திருந்தோம், 1.5 எடுத்துருந்தோமா நெக் வித்து, அப்போனா நான் 1.25க்கு அதை மார்க் பண்ணி நான் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டுட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு குட்டி குட்டி அர்க்காத் போட்டு இதை அப்படியே ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணிக்கலாம். அப்படியே பேக்கில் திருப்பிட்டு இந்த ஓரத்துலேயே நம்ம ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். கார்னர் ஸ்டிச் போட்டுக்கிறேன், எட்ஜ் ஸ்டிச்சு.
கஸ்டமர்கிட்ட வந்து இதனோட பிக் வந்து நான் கேட்டிருக்கேன். பாப்பாவுக்கு போட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் அவங்க தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் அப்படியே யோசிச்சாங்க. சரி முடிஞ்சால் பாருங்கள், நான் பாப்பா ஃபேஸ் வேணால் ப்ளர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பட் கிடச்சா ஓகே, இல்லைனா பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். நெக் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி சுற்றிலும் நம்ம ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். சுற்றிலும் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். நான் ரீசெண்டாக என்னோடய கஸ்டமர்ஸ் ஒரு சில பேரை வச்சு நான் ரொம்ப புலம்பியிருப்பேன், அமௌண்ட் ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் இந்த கஸ்டமர் வீட்டுக்கு நான் லாஸ்ட்டாக போனது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்களை நான் மொத்தத்தில் ஒரு 3 இயர்ஸில் 2 டைம்ஸ் தான் மீட் பண்ணியிருப்பேன். வந்தாங்கன்னா என்கிட்ட மொத்தமாக கூகுள் பார்த்து தான் நம்மகிட்ட வந்து ஸ்டிச் பண்ண வந்தாங்கன்னா மொத்தமாக கொடுப்பாங்க. ஒரு 3-4 செட்டு சுடிதார், 2 ப்ளவுஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. டோட்டலாகவே 3 வருஷத்தில் 2 வாட்டி தான் நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் வந்து எனக்கு பாப்பா பிறந்திருக்கு சிஸ்டர், பெண் குழந்த, நீங்கள் வர முடியுமா, வந்து வாங்கிக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிளான் பண்ணிவிட்டு, ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, ஹஸ்பண்ட் அவங்கள தான் கூப்பிட்டு போக சொல்லணும். அதனால் சரி ஓகே பார்த்துட்டு போனோடனே அவங்க அந்தளவுக்கு நல்லா பேசுகிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இவங்கக்கிட்ட ரொம்ப பேசுனது கூட இல்லையே, இவ்வளோ நல்லா உபசரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு சில வீட்டிலலாம் நம்ம கஸ்டமர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனால் ஒரு சில இடத்துலலாம் எப்படா வெளில வருவோன்ற மாதிரி ஒரு சில இடத்துல எனக்கு ஃபீல் ஆகும். இவங்கக்கிட்ட அவ்வளோ அழகாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இவங்கக்கிட்ட பேசினதில். இவங்க வீட்டுக்கு போனதில் ரொம்ப நல்லா பேசினாங்க. அப்புறம் கேட்டாங்க, இது மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நான் சொன்ன வேறு வேலை ஜாயின் பண்ணிட்டேன்னு விடாதீங்க சிஸ்டர், நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்தடுத்து இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா ஒரு சில பேர் நம்மகிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் வந்து தோணுச்சு, நாமே ஏதோ ஒரு சில பேருக்காக நம்ம இதை வந்து வெறுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதை விடவும் கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு அவங்கள பார்த்த உடனே. வாங்க, நான் அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த யோக் பார்ட் மேலே இந்த மெயின் கிளாத்தை வச்சு ஒரு ப்ளீட்டாக நான் வந்து பின் குத்தி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கேப் விட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ப்ளீட்ஸும் 1 இன்ச் இருக்க மாதிரி சும்மா கையிலே வச்சு ரஃபாக நம்ம இது மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு பின் குத்திக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன்னா நான் டேரெக்டாக அப்படியே பண்ணிகிட்டே போயிடுவேன். இது பிகினர்ஸ்க்கும் யூஸ் ஆகுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அதாவது இதை அப்படியே மடிச்சுட்டு இங்கே ஒரு நம்ம பின் குத்திக்கலாம். அந்த துணியுமே நான் எடுத்திருந்த அளவு துணியுமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஒரு சில நேரம் வந்து அது கொஞ்சம் பத்தாமல் இல்லையோ அதிகமாக அந்த மாதிரி மிஸ் ஆகும். பட் இந்த வாட்டி ரொம்ப நீட்டாக நமக்கு வந்துருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் தள்ளி இங்கே ஒரு பின் குத்திக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அந்த இடத்துக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே ஃபோல்டிங்லாம் வந்துருந்ததுனால கொஞ்சம் மடிக்க கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பின் குத்திடுறேன். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக பின் குத்திக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த பின்னெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துடுறேன். மேக்னெட் வச்சுருக்கேன், அதை வச்சு ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு ஃப்ரண்ட் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதை அயர்ன் பண்ணிவிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். இதே மாதிரி உள் பக்கம் நம்ம லைனிங்கும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அதுக்கு முன்னாடி இந்த யோக் பார்ட்டில் நமக்கு ஒரு பெல்ட் மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க ரெஃபரன்ஸ் பிக்கில் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது. பட் நம்ம இதுக்கும் சேம் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த கிளாத் இருக்கா, இதை நான் அப்படியே ஜாயின் பண்ணி சென்டரில் நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பெல்ட்டோட போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நான் மடித்து எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொடுத்தா நல்லா இருக்காது. ரொம்ப குட்டியாக கொடுத்தாலும் ஒன்றுமே தெரியாது. அதனால் ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அதை. எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த கிளாத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கையிலேயே நிற்க முடியும். இப்பயும் அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது கொஞ்சம் கையில் பிடிக்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும் விழுந்துடும் கீழே. எப்படிடா தைக்கிறாங்க இவங்களாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கு இந்த கிளாத்தை ஹேண்டில் பண்ணுறது. ஏதோ பூனம் கிளாத்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் தைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்திருக்கு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் ஒரு பெரிய கலை. நம்ம ஈஸியாக டெய்லருன்னு சொல்லிட்டு போகிறோம். அதில் உள்ள எவ்வளோ வலி இருக்குது. அதெல்லாம் நம்ம அதை செஞ்சு பார்க்கும்போது தான் ஐயோ தெரியாமல் அவங்கள போய் இப்படி சொல்லிட்டோமே, இது தைக்க அவங்க எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த எட்ஜெல்லாம் நம்ம மடித்து விட்டு இங்கே வந்து நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த எண்டில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக அது ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இப்போ மேலேயும் அதே மாதிரி கிளாத் விட்டுட்டு நம்ம அப்படியே மடித்து ஸ்டிச் போட்டே வந்துடலாம். அப்படியே இன்னொரு பக்கமும் நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முன்னே கொஞ்சம் ப்ளெயினாக இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி நல்லாயிருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உள் பக்கம் லைனிங் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து லைனிங் வச்சு நம்ம மெயின் கிளாத் எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் ப்ராசஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே எண்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், அது முடிச்சாச்சு. இப்போ பேக் யோக் பார்ட் எடுத்துக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் லைனிங் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஜிப்புக்கு கொடுத்துடணும். அதை நான் இங்கே மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ அது இல்லாமல் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நெக் வித் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம 1.5 கொடுத்துருந்தோம், 1/4 இன்ச் கம்மி பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். இன்னொரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம அந்த ஷோல்டரையும் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் நம்ம கொடுத்தோம், இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸாக்டாக வேணும்னா நீங்கள் ஷோல்டரை மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதை பேஸ் பண்ணி நம்ம பேக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நான் நெக்லைன் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை இன்னொரு வாட்டியும் நான் செக் பண்ணிக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் இதை அப்படியே நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஜிப் வைக்க போகிறோம். ஸோ நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜிப் வச்சா இன்னும் நமக்கு நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால் நான் இப்படி பண்ணுறேன். இப்போ வச்சுட்டு நான் நெக்கை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் தைக்க போகிறேன்.
அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுற்றிலும் குட்டி குட்டி ஆர்காட் போட்டு நம்ம இதை அப்படியே டர்ன் பண்ணி எப்போவுமே போல் நாமளாக சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸை வந்து கொஞ்சம் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தா பார்க்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு அந்தளவுக்கு சுருக்கம் எனக்கு தைக்கும் போது தெரியல. பட் வீடியோவாக பார்க்கும்போது சுருக்கம் நிறைய இருக்க மாதிரி இருக்குது, கசங்கி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், இதை சுற்றிலும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி இருக்க கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கரெக்டாக இந்த ஃபோல்டிங் இருக்க இடம் நமக்கு சென்ட்ரு. அதை நம்ம இப்போ கட் பண்ணி ஜிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த சேம் கலர் வந்து இன்விசிபிள் ஜிப்பு நமக்கு கிடச்சிருச்சு, பெரிய விஷயம். எனக்கு சேம் கலர் கிடைக்காது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, பரவாயில்லையே கிடச்சிருக்கேன்ட்டு. இப்போ கரெக்டாக இந்த ஜிப்பை இப்படி நான் உள் பக்கமாக வச்சுட்டு இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த ஓரத்துலேயே நம்ம ஸ்டிச் போட்டே வரணும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது இப்படி நமக்கு தெரியும். ஒரு வாட்டி நல்லா கரெக்டாக இருக்கா, ஜிப் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓரத்தில் அந்த எட்ஜில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னாலும் அந்த தையலே விழலை. மறுபடியும் நான் பின் குத்திட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நூலெல்லாம் கோர்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்னமோ நம்ம ஆர்வமாக தைக்கும் போது தான் நூலெல்லாம் கட் ஆகுது. பாபினில் நூல் எம்டி ஆகிடுச்சு, அதனால் மறுபடியும் ஃபில் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இங்கே நான் இதோட ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணோடனே எவ்வளோ நல்லா நீட்டாக வந்திருக்குன்னு. ஜிப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா சூப்பர் ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இதை அப்படியே வச்சுட்டு ஆப்போசிட்டில் இந்த கிளாத்தை வச்சு நம்ம இங்கே ஒரு பின் குத்திக்கலாம். இதே மாதிரி கீழே எண்ட்லேயும் நான் ஒரு பின் குத்தி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அதே மாதிரி அந்த நரம்பு பக்கத்துலேயே வச்சு நம்ம ஸ்டிச் போட்டே வரலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக நீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து இந்த எண்டில் வந்து இந்த கீழே இருக்க நம்ம கட் பண்ணிவிட்டு அங்கே நல்லா ஒரு 4-5 தையல் மாதிரி போட்டுக்கலாம், ஜிப் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு. இந்த ஜிப்பை நல்லா ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2-3 வாட்டி நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ மேலே இந்த பிசுரை மட்டும் நம்ம உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இப்போ உள்ளே நமக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு கிளாத் இருக்கா, அதுக்கு மேலேயே இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவு ஜிப் கிளாத் விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு ஆக்சுவலாக மடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வேறு ஜிப்பு வேறு ஒரு 1/2 இன்ச் அளவு கட் பண்ணுறதுக்கலாம் நான் ரொம்ப கம்மியாக கட் பண்ணிட்டேன் போல். எனக்கு அது மடியவே மாட்டேங்குது, ரொம்ப தூக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஜிப் முடித்தோடனே இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ கீழேயும் அதே மாதிரி நம்ம பாட்டம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடித்தோடனே இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன்னா கையோடு போயிட்டு ஓவர்லாக் பண்ணிவிட்டு அப்படியே இதை அயர்ன் பண்ணுறதை அப்படியே உங்களுக்கு சேர்த்து காமிச்சிருவேன். அதனால தான் இப்போயே நான் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். என்னை எங்கள் வீட்டில் கேட்பாங்க, நீ மட்டும்தான் ஒரு ப்ளவுஸு தைக்க இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னு கேட்பாங்க. பட் அது நீட்டாக பொறுமையாக பண்ணோன்னா கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும். நம்ம வந்து இடையில போய் ஓவர்லாக் பண்ணணும், ஒரு சில விஷயத்தை அயர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் குழந்தை கூப்பிடுவாங்க, வீட்டில் எதாவது வேலை செய்ய வேண்டியிருக்கும். நம்ம 1008 வாட்டி ஏஞ்சி போயிட்டு வரதுனால கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும். பட் அது என்னமோ ஒரு இதுவாக கேட்பாங்க, இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன், இவ்வளோ நேரம் ஆகுமா, எல்லாம் 2 ஹவரில் தைச்சிட்றாங்க, 1 ஹவரில் தைச்சிட்றாங்க. அதை தைச்சி பார்த்தா தான் அவங்கவுங்களுக்கு தெரியும் அதனோட கஷ்டம் என்னன்ட்டு. நம்ம அத்தனை வாட்டி ஏஞ்சி அதை போயிட்டு வரதுக்குலாம் நமக்கு டைம் தான் போகுது, நமக்கு வேலை முடிஞ்ச பாடு இல்லை. பாருங்கள், ஸ்லீவ் கரெக்டாக சென்டராக வச்சு ஒரு பக்கம் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் வராது. நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 30 தைச்சேன், 10 தைச்சேன், 20 தைச்சேன். நமக்கு ஒன்று தைக்கவே முடிய மாட்டேங்குது. அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸ்லீவை நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஒரு பக்கம் வந்து மடித்து அயர்ன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த அயர்ன் டேபிளோட இந்த மாதிரி பின் குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வரும். இது நான் இப்போ நியூவாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. இதே நம்ம பெரிய பாவாடை சட்டையாக இருந்தால் கூட பாதி போர்ஷனாக நம்ம இந்த மாதிரி பின் குத்திட்டு அயர்ன் பண்ணும்போது நல்ல நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா இன்னொரு பக்கம் நான் அவங்க முன்னாடியே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லைனிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லைனிங் ஃபஸ்ட்டு நம்ம நீட்டாக இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மேல் கிளாத்தை வச்சு நீட்டாக அப்படியே செட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து ஒரு பின் குத்திக்கோங்க. இது பார்க்க உங்களுக்கு வேலையாக தான் தெரியும், பட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும். அதனால நம்ம இவ்வளோ வேலை பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ணி நான் பின் குத்திக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ளீட்ஸையும் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே அந்தளவுக்கு லைனிங் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் மேலே மட்டும் நல்லா நீட்டாக பண்ணணும். அதனால தான் உள்ளே வந்து சும்மா ரஃபாகவே மடித்து வச்சுட்டேன். அவ்வளோதான், நமக்கு ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே எண்டுலேயும்
நம்ம கண்டினியூவாக அயர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடம் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இதே மாதிரி பெரிய பாவாடை சட்டைலாம் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹாஃபாக நீங்கள் பண்ணி ரெடி பண்ணும்போது ரொம்ப நல்லா நீட்டாக வரும். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், பாதி பக்கம் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. பேலன்ஸை அதுக்கு மேலேயே வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி அயர்ன் பண்ணிக்கலாம். எங்கள் பாப்பா வந்து செக் பண்ணுறாங்க சூடாக இருக்கா என்ன ஏதுன்ட்டு. என்னை ஒன்றுமே செய்ய விட மாட்டா. எல்லாத்துலேயும் வந்து நானும் பார்க்குறேன், எனக்கும் சொல்லிக் கொடு, எனக்கு நீ மட்டும் செய்கிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். என் கூடயே தான் சுற்றுவா. நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருப்பாள். நானும் சரி நீ வளர்ந்தா சொல்லித்தரேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்களும் ஒரு நாள் கொஞ்சம் வளர்ந்துட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லித்தரணும், அவங்க ட்ரெஸ் அவங்க தைச்சிக்கிற மாதிரி. நல்ல விஷயம் தானே பெண் குழந்தைங்களுக்கு ஒரு கைத்தொழில் சொல்லித்தரது. அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாள். பட் இப்போ கொடுத்தா ஊசியெல்லாம் கையில் குத்திப்பா, அதனால் வீட்டில் பிரச்சனை வரும். அதனால் இது வரைக்கும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. பட் நான் என்ன பண்ணுறேன்றத ஒரு ஐடியா இருக்குது அவளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் பின் வச்சு குத்திக்கிட்டேன். இப்போ வந்து 1.5 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம், அதை ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் ஒரு 3 இன்ச்சை நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹிப்லேயும் 1.5 இன்ச் நம்ம கொடுத்துருந்தோம், அங்கேயும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே அப்படியே கிராஸாக நான் ஸ்டிச்சிங் வந்து முடிக்க போகிறேன். 1.5 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து முடிச்சிடுறேன். நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஆம் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 4.5 இன்ச்சுக்கு கொடுத்துருந்தேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எத்தனை தையல் வேணுமோ நான் அதை போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா ஓவர்லாக் பண்ணிட்டா பாப்பாவுக்கு குத்தாது. பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ராக்கு. இப்போ இங்கே மேல் போர்ஷனில் மட்டும் நம்ம குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த இடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ரொம்ப ப்ளெயினாக இருக்குது. அதனால் ஒரு 4 mm பீடு எடுத்திருக்கேன். சரியாக அந்த பீடோட சைஸ் எனக்கு தெரியல, 3 mm 4 mm தெரியல, கொஞ்சம் பெருசாக இருக்குது பீடு, அதை நான் எடுத்திருக்கேன். மார்க்கரில் குட்டியாக சும்மா லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன், வெளியே தெரிய வேணான்றதுக்காக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் நீடிலில் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு ஒரு 2 பீடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோர்த்துக்கிறேன். ரெண்டு பீட் கோர்த்துட்டு கரெக்டாக அந்த 2 பீடு தள்ளினா எந்த அளவுக்கு கேப் இருக்குமோ அந்த இடத்துல விட்டுட்டு இன்னொரு பக்கம் நான் வெளியே எடுத்துக்கிறேன், இன்னொரு பீடு போடுறதுக்காக. இப்போ இதை கோர்த்து 2 பீடுக்கும் இடையில கரெக்டாக விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை ஆப்போசிட்டில் விட்டு நம்ம முன்னாடி 2 பீடு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை லாக் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா போட்டு டைட்டாக இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பீட்ஸ் வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பீட் நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நாட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பீடில் வந்து இடையில பின்னாடி நூல் சுற்றிட்டுருக்கோம்,
பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே ஜாலியாக இருந்தேன் நான். பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேக் போர்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல, குட்டியாக. இதுதான் அம்மாவோட ப்ளவுஸு, சாரீ, குட்டி பாப்பாவோடது காம்போ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.